ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு வெடிச்சு மாஸ்டர் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது நியூவாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கொடுக்குற கிவ்அவேல இந்தமாரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண டைம் வந்துருச்சு. ஓகேவா? என்னடா மாப்பிள்ள கிவ்வே கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டெல்லாம் பற்றி பார்த்துடலாம். நம்ம கேமுக்குள்ளே ஒரு நியூ பெட்டு வரப்போகுது. அந்த பெட்டோட ஓபி எபிலிட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா சார்ஜ் வந்து போட்டால் நீங்கள் ஏறவே ஏறாது, உங்கள் ஃபோனில் சார்ஜே ஏறாது. ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேண்டா நம்மளுக்கு வந்து விட்டான். ஓகேவா? கும்ஃபு பேண்டா, அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு பேண்டா விட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டு. நான் இதுக்கு பேர் வச்சது பார்த்தீங்கன்னா பாஸ், என்ன பாஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் ஒரு நாய் வந்து விட்டுருந்தான். இதை கலாய்க்கிறபடி பார்த்தீங்கன்னா விடிஜி மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம பேர் மாற்ற முடியாது, வேணால் வச்சுட்டோம்ல, சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக வச்சுருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆதி காலத்தில் கொடுத்த பெட்டுக்கு ஒரு கெத்து என்று பேர் வைத்து ஒரு அழகாக கூப்பிட்டு வந்திருந்தேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவல் பெட்டு. இந்த பெட்டு எல்லாருக்குமே கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அது என்ன பெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சீபா. ஓகேவா? இந்த நாய்க்குட்டியை தான் முதல்ல கேம்குள்ளே விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வெறி பிடிச்ச நாய், அப்புறம் சொறி பிடிச்ச நாயெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து ரோபோ, அந்த எந்திரன். இது வந்து நான் சொல்லாமல் போகக்கூடாதுப்பா, நான் முதல்ல சொல்லிடுறேன். நிப்பான் பெயிண்ட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அந்த விளம்பரம் பார்த்துருப்பீங்க. சத்தியமாக எனக்கு அப்படி தான் தெரியுது, 100% எனக்கு அப்படி தான் தெரியுது. இந்த செவத்துலலாம் கலர் அடிச்சுக்கிட்டே வரும் பார்த்தீங்களா, பெயிண்ட் அடிச்சுட்டு, அதேமாரி எனக்கு ஃபீலாக இருக்குது. இந்த பெட்டுக்கு வந்து ஒரு காது கேட்காத பெட்டு. இது வந்து ஒரு செவுடுனே சொல்லிக்கலாம். எதுவுமே கேட்கல ஏட்டி அங்கே பாருங்களேன். சொல்கிறேன் மாப்பிள்ள, அப்படியா அப்படின்னு கேட்குது பாருங்களேன். அதேமாரி தலையாடிக்கிட்டு இருக்குது. இந்த பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேர் வச்சு அழகாக விடிஜி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தோம். உங்கள் பேர் வைக்காமல் இருப்பேன்னா விடிஜி ஆர்மின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குயினுக்கு, தலையாட்டுற பெண் குயினுக்கு வச்சுருக்கேன். அது அப்படியே தலை துடிக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் ராக்கி பெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ட்ராகன் பெட்டு இப்போ வரப்போகிறது, எல்லாருக்குமே இதெல்லாம் தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியாச்சு. நம்மளுக்கு வரப்போகிற நியூ பெட்டு ஓபி எபிலிட்டி, அதோட ஸ்கின்னை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்மளோட பெட்டு, இந்த வரப்போகிற பெட்டு ஏலியன். இந்த பெட்டோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது பேர் வாயிலே வரலைங்க. நான் வைக்க போகிற பேர் வந்து இட்டலி. ஓகேவா? இந்த பேர் வந்து இட்டலின்னு வச்சுருக்கேன். இது இட்லின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இதோட பவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லைஃப் ஏற்றுவீங்களே, உங்களுக்கு வந்து காளான் சாப்பிடுவீங்க, அதேமாதிரி லைஃப் சாப்பிட்றதுக்கு நீங்கள் என்ன மெடிக்கேட் யூஸ் பண்ணுவீங்க, அதேமாதிரி நிறைய யூஸ் பண்ணுவீங்க. இந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்டு வந்து உதவி பண்ணும். அந்த சீல்டு போடும் தெரியுமா, CR7, அதேமாரி சீல்டு போடாமல் இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள இந்த வந்துட்டுனா ஃபோனை கையில் வச்சுருக்கல, அதை ஆப்ரேட் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பை வந்து இது பண்ணிவிடும். நீங்கள் இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை எனிமியை வேணால் கில் பண்ணலாம். வேணால் உங்களை வந்து எனிமி அடிச்சுட்டு இருக்கும்போது மெடிக்கிட் போட்டு கூட அடிக்கலாம். வேணால் டேமேஜ் வந்து உங்களுக்கு கம்மியாக விடும். ஹெட்டே வச்சாலும் நீங்கள் சாக மாட்டீங்க. இதான் இவங்க சொல்ல வர்றாங்க. ஆனால் இதோட பவர் வந்து இப்போ 180 அப்படின்ற ஒரு அடி அடிக்கிறான், ஒரு 180ன்னு ஒரு ஷாட் அடிக்கிறான் அப்படின்னா நம்மளுக்கு இது எவ்வளோ காப்பாற்றி விடும் அப்படின்றத சொல்லலை. நம்ம வந்து அட்வான்ஸோட நாளைக்கு வருது. ஓகேவா? யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ ரெஜிஸ்டர் பண்ணிங்க. ஃபேஸ்புக்கில் அவங்களே லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்றதை நான் சொல்லிடுறேன், சொல்லாமல் இருக்கக்கூடாது. நாங்கள் எந்த வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்ட் கேட்க மாட்டோம் அப்படின்ட்டுருக்காங்க. அது இன்ஸ்டாலே அவங்க போஸ்ட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் அதனால் உங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து டாப்அப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெளி வெப்சைட்டில் அப்புறம் அந்த டபுள் டைம் போனஸ் ஆஃபரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட ஐடி பாஸ்வேர்டு கையில் கொடுக்குறீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க நண்பா. ஓகேவா? அதை நான் சொல்லுவேன். காலைல விஎஸ் சொல்லியிருந்தா சரி, ஓகே நம்மளும் வீடியோவில் சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் நானும் சொல்லியிருக்கேன். சரி, முதல்ல வந்து இந்த பெட் எபிலிட்டிலாம் பார்த்துட்டோம். நம்ம கிவ்அவே பற்றி பார்த்துடலாம். போயா